Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஸ்லீவ் பார்ட் வந்து பார்க்க போறோம். Full and full வந்து thread work பேஸ் பண்ணி வந்து வர்க் பண்ண போறோம். So first work ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே இந்த டிசைன் நம்ம டுட்டோரியல் போடல அப்படிங்கறனால ஓகே டுட்டோரியல் போடலாம்னு சொல்லி மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். So இப்போ இந்த ஸ்லீவ் பார்ட் வந்து எப்படி வர்க் பண்ணலாம் அப்படினு வந்து சொல்றேன். So முதல்ல இந்த ஸ்லீவ் பார்ட்டோட ஹைட் எவ்வளவு அப்படினு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 9.5 இன்ச். So 9.5 அப்படிங்கறனால கீழ 9.5 and then height வந்து பாத்தீங்கன்னா 9.5 and then side வந்து பாத்தீங்கன்னா 7 inch. அதே மாதிரி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்து 7 inch. ஓகேவா? சோ கீழ இந்த மாதிரி வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இதோட சைடுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து மார்க்கிங். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோல நம்ம ஸ்லீவ் பார்ட் வந்து எப்படி மார்க் பண்ணலாம்னு வந்து பிகினர் லெவல்ல நான் போட்டுருக்கேன். சோ அத பாருங்க. சோ ஒன் சைடு மட்டும் கர்வ் வரணும், ஒன் சைடு கர்வ் வரக்கூடாது. ஓகே சோ இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா 1/4 இன்ச்சுக்கு வந்து பார்டர் போட போறனால பார்டருக்காண்டி நான் வந்து 1/4 இன்ச்சுக்காண்டி நான் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டேன். சோ நெக்ஸ்ட் வந்து ஈஸியா ட்ரேஸ் பண்ணாம நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதுக்காண்டி இந்த ஒரு வீடியோ. சோ அத பாருங்க. இப்போ இது வந்து லைட்டா இந்த மாதிரி பெண்டிங், சோ அலையா இந்த மாதிரி வந்து பெண்டிங் டைப்ல நான் போட்டுட்டேன். சோ அலையா போட்டுட்டேன். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு இலை போடுறேன். சோ கீழ ஒரு கொம்பு போட போறேன். அதுக்கு அப்புறம் மேல் பக்கம் வந்து ஒரு இலை, மேல் பக்கம் இந்த பக்கம் ஒரு இலை போட்டுக்கோல, அதே மாதிரி மேல் பக்கமும் வந்து ஒரு இலை. சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீழ் பக்கம் வந்து காக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நான் வந்து என்ன போட போறேன், காக்கா வந்து போட போறேன். சோ இது வந்து காக்கான்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இதுக்கு மேல வந்து ஒரு கொம்பு, தென் வந்து இதோட சைடுல மேல் பக்கம் வந்து ஒரு காக்கா. அவ்வளவுதான். சோ இதுல இருந்து இந்த மாதிரி வளைஞ்ச ஒரு காக்கா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு கொம்பு டிசைன் வந்து போட போறேன். அதுக்கப்புறம் வந்து கீழேயே ஒரு இலை போட போறோம். சோ அடுத்து இதுக்கு மேல் பக்கம் வந்து ஒரு கொம்பு, அப்புறம் மேல் பக்கம் ஒரு இலை, அதுக்கப்புறம் கீழ் பக்கம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த காக்கா நிறைய பேருக்கு போட தெரியலன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஈஸியா சொல்லி கொடுக்குறேன். இப்ப வெளியே வந்து இந்த மாதிரி காக்கா பறக்கிற மாதிரி இப்படி போட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி போட்டாவே அழகா வந்துடும். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து இப்படியும் போடலாம். ஸோ மேலேருந்து போயிட்டு இந்த மாதிரி வளைச்சு வெளியே போய் இப்படியும் வந்து போடலாம். ஸோ எனக்கு இப்படி வரலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காக்கா மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பென்சில் வச்சு ஒரு நோட்டில் எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா வந்து போட வந்துடும். ஸோ இது பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு போட வராதுங்கிறனால நான் தனியாக மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு காக்கா மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி போட்டிங்கன்னா அழகாக இது வந்துடும். ஸோ இந்த டிசைன் வந்து நிறையா டிசைனில் வந்து இப்போ நம்ம கீழே மட்டும் போடுறோம் இல்லையா, இது ஸ்லீவ் ஃபுல்லாகவே இந்த டிசைன்லாம் வரும். ஸோ பெரிய பெரிய பிரைடலுக்குலாம் வரும். அதனால வந்து நீங்கள் இதை போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து கொம்பு போட்டோமா. அடுத்து வந்து இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு காக்கா போட போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்து இங்கே ஒரு காக்கா. அடுத்து வந்து மேல் பக்கம் வந்து ஒரு கொம்பு, அடுத்து கீழ் பக்கம் ஒரு இலை, அடுத்து மேல் பக்கம் வந்து ஒரு காக்கா. ஸோ இப்படி போய் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போகிற மாதிரி வச்சு ஒரு காக்கா. அடுத்து வந்து இங்கிட்டு வந்து ஒரு கொம்பு போட்டுக்கலாம். அடுத்து இந்த சைடு வந்து ஒரு இலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு கொம்பு. ஸோ அடுத்து இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இங்கிட்டு வந்து ஒரு லாஸ்ட்டாக வந்து ஒரு காக்கா. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரேசிங் வந்து நல்லா பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு இது வரைய தெரியாது, அதனாலேயே வந்து இந்த டிசைன் வந்து விட்டுருவாங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த காக்கா எப்படி பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். மறுபடியும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிற பார்ட் மட்டும் இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறமா இது ரெண்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி போட்டிங்கனாவே இந்த காக்கா வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம கீழே இருந்து போட்டு காக்கா போட்டோம்னா கீழ் நோக்கி பார்த்த மாதிரி வந்துடும். மேலேருந்து காக்கா போட்டா மேலேருந்து காக்கா மாதிரி வந்துடும். சைடு பாட்டு போடுறதா இருந்தால் சைடு, இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த பக்கம் பார்க்குற மாதிரி. அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேசிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸியாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ஒரு வீடியோ ஈஸியாக எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ நாளைக்கு நம்ம இந்த ப்ளவுஸும் சூப்பராக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வெயிட் பண்ணிட்டே இருங்க. சூப்பராக வந்து இந்த டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். ஹேவ் எ நைஸ் டே.